இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. அதாவது சொந்தக்காரங்க வேணும்னா கார் வாங்காதீங்க. காரும் வேணும், சொந்தக்காரங்களும் வேணும்னா அப்ப இந்த விஷயத்த பண்ணுங்க. என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா? இது என்னதான் நம்ம நகைச்சுவையா சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. இது முழுக்க முழுக்க காரு ரிலேட்டிவ் நம்ம இதை தான் வந்துட்டு ரவுண்ட் பண்ணி சுத்த போகுது. அதனால நீங்க வந்துட்டு கார் விஷயமா டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும், இல்ல காரை பத்தி கேரிங் தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா அது இந்த வீடியோ கிடையாது பிரதர். நீங்க ஃபேமிலினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கார் ரிலேட்டடு ஃபேமிலி இதெல்லாம் இருக்குன்னா ஓகே வீடியோ பாருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய குறைகள் அப்படின்றது இருக்குங்க. கார் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல தான் கார் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இது இன்க்ளூடிங் மீ, எனக்கு நடந்திருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்திருக்கலாம், எழுத்து வீட்டுக்காரங்க நடந்திருக்கலாம், இந்த மாதிரி யாருக்கு வேணா இது நடந்திருக்கலாம். அதாவது முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க உங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா உங்களுடைய கார் சுத்தமா தான் இருக்கணும். நீங்க எடுத்துட்டு போறீங்களா, இது ரியாலிட்டிங்க, அவங்களே குத்த சொல்ல முடியாது, ரியாலிட்டி. அதாவது நீங்க எடுத்துட்டு போறீங்களா காரை, அப்படி நீங்க எடுத்துட்டு போகும்போது தொடச்சி நீட்டா எப்படி இருக்கும், நீங்களும் உங்களுடைய ஒய்ஃப் இல்லை உங்க ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும் போகல எப்படி இருக்கும், அதுவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேற நம்ம ஃபேமிலியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கவங்களை கொஞ்சம் கூட்டு போகும்போது அப்பயும் நம்ம கார் சுத்தமா தான் இருக்கணும், அவங்க இப்படிதான் ஏறணும் இப்படிதான் இறங்கணும்ன்றத நீங்க யோசிக்கவே கூடாது. பிகாஸ் மேபி அவங்களுக்கு காரை பத்தின வந்துட்டு விவரங்கள் தெரியாம இருக்கலாம், மண் வந்துடும் இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். ஸோ பேசிக்கா அதனால கூட மேபி இப்படி நடக்கலாம், இல்ல வேணும்னா கூட பண்ணலாம். இதெல்லாம் நீங்க தட்டி கேட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவன் கார் வாங்கின திமிர்ல இருக்கிறான், புது பணக்கான திமிர்ல இருக்கான் அப்படின்றத வந்துட்டு ஒரு வார்த்தையை வந்து பிராண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் ஃபேமிலி ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதாவது கார் வாங்கின உடனே வந்துட்டு என்ன நடக்கும்னா உங்களை மட்டும் ஏதோ நீங்க ஏலியன் குட்டி மாதிரி பார்ப்பாங்க. அதாவது வேற்று கிரகத்துல இருந்து ஒரு குட்டி பூமிக்கு வந்தா நம்ம எல்லாம் எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி உங்களை ஒரு ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்துட்டு அலங்காரம் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சவன்டா அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது கொளுத்தி போட்டுருவாங்க, அது ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லா பரவி விடும். அடுத்தது இதுல இன்னும், அதாவது நம்ம கூட நமக்கு இவ்வளோ நெருக்கமா இருக்கிற சொந்தங்களே நம்மளை பார்த்து வந்துட்டு பொறாமப்படும் அப்படின்றது. இது சும்மா பெருமை கிருமெல்லாம் கிடையாதுங்க. நீங்க டப்பா கார் வச்சிருந்தாலும் சரிங்க, டப்பா கார்னு சொல்லாத, கார்னால நல்ல கார் தான் சொல்றேன், ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஒரு பழைய கார் வாங்கி அது 50,000 60,000 ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கின காரா இருந்தாலும் சரி, அதை பார்த்தாலே சிலர்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி கும்பலும் இருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியும் காரையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்துட்டு மனைவி மாமியா அதாவது அம்மா அப்படின்றவங்களை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ண ஒரு ஆம்பளையும் கத்துக்கணுமோ அதே மாதிரி ஃபேமிலிலையும். அண்ட் அதே போல இந்த டோர் சாத்தும் போதெல்லாம் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதாவது பொறுமையா இப்படி சாத்தி அப்படி சாத்தணுச்சு நம்மன்னு அடிப்பாங்க. அதுலயும் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, 4 டோரும் லாக்ல இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டோரோ இல்லை விண்டோஸ் ஏதாவது திறந்துச்சுன்னா டொமால்னு வந்து விடும். அந்த சமயத்துல அப்படியே அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கணும். நீங்க வந்துட்டு கதவு பொறுமையா சாத்துறா கொஞ்சம் இந்த இப்படி சாத்து அப்படின்னு நீங்க மிக ஹம்புலா பயங்கர ரிக்வஸ்டா கூட சொல்லிடக்கூடாது, சொல்லிடாதீங்க. ஃபேமிலி உங்களுக்கு வேணுமா சொல்லிடக்கூடாது. அப்படி எனக்கு ஃபேமிலி வேணும் அப்படின்றவங்க காரை விட்டுருங்க, கார் வேணும் அப்படின்றவங்க ஃபேமிலி விட்டுருங்க. இதுதான் நடக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே போல முக்கியமான விஷயம், யாராவது எக்ஸ்ட்ரா வரேன்னு சொன்னா நீங்க கார்ல 6 பேர் தான் போக முடியும், 5 பேர் தான் போக முடியும், நானே எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை சேர்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? கார் வச்சுட்டு இருக்கிற திமிரு. இவனுக்கு என்னங்க கார் வச்சுட்டு இருக்கிற திமிரு, அதனால இவன் இப்படி பேசுறான், அவ்வளவுதான், சிம்பிளா பிராண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்தது யார் வந்தாலும் ஏத்திக்கணும். அதே போல அவங்க என்ன லக்கேஜ் கொடுத்தாலும் உங்க வண்டியில இடம் பத்தலினாலும் நீங்க என்ன செய்யணும்னா வண்டி மேல கூட நீங்க வந்துட்டு லக்கேஜ் அப்படின்றத ஏத்திக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நீங்க ஃபேமிலியில ஒரு நல்லவன். அதே போல இது எல்லாமே வந்துட்டு உங்களை வேணும். இது எப்படி இருக்கும்னா, எவ்வளவு தூரம் அட்டிக்கிறாங்க ஓடுறான பார்க்கலாம். அதாவது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவனை எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்துட்டு அந்த அன்சிகா மோட்வானி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பொருள் வாங்குவாங்க, அதிகமான காசு வாங்குவாங்க. அண்ட் அதே போல இவனை ஏதாவது ஒரு பிராண்ட் பண்ணும், இவனை எப்படியாவது ஒரு புற பேசணும் அப்படின்றதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா, அதாவது எப்படி இது கண்டிப்பா எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, எனக்கு சொல்றேன். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இல்லையோ அதெல்லாம் ஏற்றுவாங்க. அப்புறம் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை மூட்டை கட்டி குப்பையில போட்டு கிளம்பி போயிடணும். இதெல்லாம் நீங்க பண்ணணும்.
இப்படிலாம் பண்ணால் ஃபேமிலியை பாதுகாத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அப்படியே வந்துட்டு முகம் சுழிச்சிட்டிங்கன்னா மேட்ரு ஓவர், முடிஞ்சிடும். இதில் இன்னும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்தது, அது சொல்கிறேன் நான். என்னன்னா அவங்களுடைய பிரதர், இவர் கார் எடுத்திருக்காரு, புது கார் எடுத்திருக்காரு அப்படின்றதுக்காக அவங்களுடைய பிரதர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர்கிட்ட சரியா பேசுறதே கிடையாது. ஏன் பேசுறது இல்லைன்னா, கார் எடுத்தியே எனக்கு ஓட்ட கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேள்வியா. ஏங்க, அவர் இருக்கிறது பெங்களூர்ல இருக்கிறாரு, இவர் இருக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதுக்கு டிஸ்டன்ஸ் அது கம்மி தான், பட் இருந்தாலும் வந்துட்டு எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும், வாய்ப்பு. ஆனா அந்த மாதிரி கேட்டு அதுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, நீ வந்துட்டு இந்த மாதிரி இருக்க, உனக்கு என்னப்பா புதுசா வண்டி வாங்கிட்டேன், உனக்கு பணம் காசு இருக்குது, அதனால நீ இப்படி. அவர் என்கிட்ட சொல்லி புலம்புனது என்னன்னா, ஏங்க நான் வந்துட்டு டீவு கட்ட முடியாம மாசம் மாசம் எனக்கு என்னைக்கு இந்த கார் என்னை விட்டு போகணும்னு தெரியாம நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த சமயத்துல போயிட்டு இப்படிலாம் வந்து பேசினா என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து புலம்பிட்டு கிடந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும். அண்ட் அதே போல அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு போகணும், அவங்க சொல்லாத விஷயங்களையும் நீங்க செய்யணும். அப்படிலாம் பண்ணா மட்டும்தான் நீங்க ஃபேமிலியில ஒரு நல்லவனா இருப்பீங்க. பரவாயில்லடா, காசு பணம் வந்தாலும் அவன் மனசு பக்கம் வேணும்னு எதிர்பார்க்கறான்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தராவது சொல்லுவாங்க. அதுலயும் என்ன இவன்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட காக்கா பிடிச்சிக்கிறான், ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய உதவி தேவை இல்லை, இவனே சைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பான், இவன் உதவி தேவைன்னு இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் என் காது பட கேட்டது ஒரு சில இடங்கள்ல, என்னோட இதுல கிடையாது. ஸோ இது எதுவுமே என்னோட இது கிடையாது, இது எல்லாமே அவுட்ரு தான், வெளியில இருந்து தான் சொல்றேன் நான். என்னதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகேங்க. அதாவது இது முக்காவாசி இது ஃபன்னா போச்சு, விட்டுருங்க, இதை விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜோக்ஸ் அப்பார்ட், அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் நான் வந்துட்டு இப்போ கார் லோன் கலெக்ஷன் அப்படின்ற வந்துட்டு ஒரு டீம் எனக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்கிறாங்க. அந்த டீமை நான் பார்க்கும்பொழுது, அவங்க கிட்ட பேசும்பொழுது, அவங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் சொந்தக்காரங்க கார் எடுத்துட்டாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டு வண்டி வச்சிருக்காங்க, என் அண்ணன் வண்டி வச்சிருக்கான், என் தம்பி வண்டி வச்சிருக்கான், எங்க அப்பா வந்துச்சு, அப்பா அது கிடையாது, ஃப்ளோவில் வந்துருச்சு, இங்க வந்துட்டு ஃபேமிலியில சிலர்லாம் வண்டி வச்சிருக்காங்க, அவங்களா வண்டி வச்சிருக்கும் போது ஒரு தடவை என்னை ஏற்றவே இல்லை, அதுக்காக நான் காரு வாங்குவேன் அப்படின்ற மாதிரி காரு வாங்கி, அந்த காரு முக்கால்வாசி என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்துட்டு தனக்கு தேவைக்காக வாங்கினவங்க கரெக்டா அதை அஃபோர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம், எப்படியாவது காசு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா என் சொந்தக்காரங்க மற்றவங்களுக்காக, அதாவது ஃபேமிலி ரிலேட்டட் மற்றவங்களுக்காக அவன் அவமானப்படுத்திட்டான், கார்ல ஏத்தாம அவன் கார் கொடுக்காம அவமானப்படுத்திட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முக்கியமா இங்க கார் பை பண்றவங்க காரை வந்துட்டு ஒரு 5 மாசம் 6 மாசம் டியூ கட்டிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் என்ன, காரை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க, அந்த கார் சேலுக்கு அப்படின்றது வந்துருது, அதாவது ஏலம் விட்டுறாங்க அந்த காரை. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய பிரதர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன் நான். ஏன்னா கார் ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தொடர்ந்து கார் இஎம்ஐ இந்த ரிலேட்டட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் நிறைய அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது, அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். கார் உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. தயவு செய்து உங்களுடைய ஃபேமிலினா நீங்க, உங்க குழந்தைங்க, இல்லை உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கும், அண்ணன் தம்பினாலும் வந்துட்டு அவங்க அடுத்த ஃபேமிலி தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கார் வாங்கிட்டு கார் ஓட்ட கேட்பாங்க, கொடுக்கலைன்னா வச்சு செய்வாங்க, அதுவும் இருக்குது. அதுவும் எனக்கு நடக்கலைங்க, எனக்கு நடக்கல, அது வெளியில நடந்தது, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா, ஒரு சின்ன உங்க கார் வேணும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன சொல்லியிருக்கேன், கார் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஆனா அந்த கார் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேணும். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாசம் நம்மளால இவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்னா, ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கீழ் வீட்டுல இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா i10 கார், ரொம்ப பழைய கார், இன்னும் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, ஓட்டிட்டு இருக்காரு. கார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷம் இருக்கும் போல, அந்த அளவுக்கு பழைய கார் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, அவருக்கு வருமானம் கம்மியா வருது. i10லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 லட்ச ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கார் கிடைக்கும், அது கூட நீங்க டியூ போறதா இருந்தாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றதுலாம் இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாசம் 1 வருஷம் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த காரை அஃபோர்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்தாற்போல் கார் அப்படின்றத பை பண்ணுங்க. நிறைய பேர், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்றேன், முக்காவாசி பேர் வந்துட்டு மற்றவங்களுக்காக கார் எடுக்கிறாங்க. அது பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்றதுக்காக கார் எடுங்க. நானும் எனக்கு தேவைன்றதுக்காக எடுத்தேன். ஏதாவது ஒரு வகையில எனக்கு ஒரு அந்த பணம் அப்படின்றது புரட்டி தான் இப்ப நான் அந்த காரோட முடிச்சுட்டு நிம்மதியா, இது என் கார், என் பேர்ல இருக்கக்கூடிய கார், என்னுடைய ஆர்சிப்புக்குள்ள என் பேர் தான் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கிறேன். நான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் 1000 தான் இருந்தாலும் சொந்தக்காரங்க எப்படிலாம் பண்ணாலும் அவங்களாம் இல்லாமலாம் நம்மளால வந்துட்டு இருக்க முடியாது, போர் அடிக்கும். அதனால அதாவது நம்ம இவர் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, நம்ம வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை சொல்லுவார், சொந்த பந்தங்களை மாதிரி நம்மள சந்தோஷமா வச்சுக்க முடியாது, யாராலையுமே வச்சுக்க முடியாது. அதே போல சொந்த பந்தங்கள் மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தவும் முடியாது. சென்டிமெண்ட்டாகவே முடிக்கிறேன். பாய்.